ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம பார்த்துருந்தோம் tnpanservice.in. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐயோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். அண்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாலெட் டாப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக ஆன்லைன் மூலமாக 24/7 நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்காக உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் அட்மின் அப்படிங்கிற மாதிரி யாருமே காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, அண்ட் 24/7 நீங்கள் உங்களுடைய டைம்க்கு ஏற்ற போல் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூடிஐ சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் இது பார்த்தீங்கன்னா tnpanservice.in. நீங்கள் டேரெக்டாக கூகுள் மூலமாக அக்சஸ் பண்ணலாம், டேரெக்டாக அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அண்ட் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற மூலமும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகேவா, அண்ட் இதில் இன்றைக்கி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஓகேவா, அண்ட் இதில் நீங்கள் டேரெக்டாக செல்ஃபாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற நான் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு யூடிஐ பேன் கார்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் வித் கமிஷனோட பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அண்ட் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்ன பண்ணால், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, tnpanservice.in. அண்ட் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வெப்சைட்டோட லோகோ. அண்டு கிளியராக இது போல் லாகின் பண்ண பிறகு இதுக்குள்ளே என்ட்ரான பிறகு இங்கே 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ப்ரைஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ரீட்டெயிலருக்கான ஐடி காஸ்ட் எவ்வளவு, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான அமௌண்ட் எவ்வளவு, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு, அண்ட் ஏபிஐ பார்ட்னர், அது போல் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ரீட்டெயிலராக ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இப்போது வந்து ரீட்டெயிலருக்கான இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைண்டாக இருக்கும். மொபைல் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ், அண்ட் ஆன்லைன் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது, பேன் பிஎஸ்சி ஏஜென்ட்டோட ஐடி கிடைக்கும், அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெஃபண்ட். அதாவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெஃபண்ட் இருக்குது. மார்ஜின் நல்ல மார்ஜின் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 103 அப்படிங்கிறது தான் இதில் பேன் அப்ளை பண்ணுறதுக்கான ஐடியோட காஸ்ட்டு, அதாவது ஒரு கூப்பனோட காஸ்ட்டு. அண்ட் 24/7 பில்லிங் இருக்குது, அண்ட் 24/7 சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டுக்காக இங்கே ஒரு க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணாலுமே நீங்கள் எங்களை எப்போனா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா, அண்ட் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நேம்னு கேட்டிருக்காங்களா, உங்களுடைய ஃபுல் நேம் மட்டும் கொடுங்க. ஃபுல் நேம் கொடுத்துட்டு அண்ட் அதில் டாட் அந்த மாதிரி வைக்காதீங்க, ஃபுல் நேம் கொடுங்க. ஓகேவா, டாட் அந்த கமா அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து யூசர் நேம் கொடுத்துருக்காங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்களா, இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட பேர் மட்டும் கொடுங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பின்கோடு அப்படிங்கிறது உங்களுடைய பின்கோடு. அண்ட் மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானதாகவும் வேலிடாக தான் இருக்கணும். அண்ட் இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணிங்கன்னா ஐடி ரெடி ஆகிறதுல பிரச்சனை ஆகும். ஓகேவா, அண்ட் உங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க கரெக்டாக. கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் கேரளா ஆந்திரானா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட நேம். ஓகேவா, கம்பெனியோட நேம் இல்லை ஷாப்போட நேம்னா அண்ட் உங்களுடைய கடையோட பேர் கொடுங்க. இல்லை உங்ககிட்ட கடை இல்லைனா உங்களுக்கு ஒரு கடை வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்களோ அந்த பேர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் அப்படி இல்லைனா உங்களுடைய பேரை போட்டு பேன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேம் வந்து கமல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கம்பெனியோட நேம் கமல் பேன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் நீங்கள் டைப் பண்ண எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பேர் இல்லை டைப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேபிட்டல் லெட்டராக சேஞ்ச் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அடுத்து யூஏடி ஆதார்னு கேட்டிருக்காங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர். அண்ட் பேன் கேட்டிருக்கிறது பேன் கார்டோட நம்பர். ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அண்ட் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணிங்கன்னா ஐடி ரெடியாலாம் பிரச்சனை ஆகும். ஓகேவா, அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன அக்கௌண்ட் டைப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க, ரீட்டெயிலராக, டிஸ்ட்ரிபியூட்டரா, சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டரா, ஏபிஐ பார்ட்னரா அப்படிங்கிறது. அப்போ ரீட்டெயிலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கூப்பனுக்கான சார்ஜ் எவ்வளோ, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ ஒரு யூஸருக்கு நான் எப்படி ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இது போல் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடித்த பிறகு கீழே இது போல் காட்டுவாங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து 300 ரூபா, அது வந்து ரீட்டெயிலருக்கான ஐடிக்கானது. அண்ட் கூப்பன் வந்து 103 ரூபா உள்ளே போய் பே பண்ணும். அடுத்து பை கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்தது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் வாலெட் பேமெண்ட் அண்ட் யூபிஐ நெட் பேங்கிங் இது போல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதில் எந்த ஒரு பேமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க, டேரெக்டாக யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வரும் பே யூஸிங் ஒரு ஆப்ஷன் வரும். கீழே வந்து யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுற வரும். யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறது தெரியும், நீங்கள் கூகுள் பே அந்த மற்ற ஆப்லேருந்து யூபிஐ ஐடி எடுத்துகிட்டு வந்து போடுறது. அண்ட் மேலே இருக்க பே யூஸிங் யூபிஐ ஆப் அப்படிங்கிற நீங்கள் அந்த பே 300 அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோனில் என்னென்ன யூபிஐ ஆப் இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த யூபிஐ ஆப் ஓப்பன் ஆனவுடனே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னோடய ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு பேடிஎம் மூலமாக நான் பே பண்ணுறேன். அப்போது நான் பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து எனக்கு பேடிஎம் மூலமாக பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் உள்ள. அண்ட் உள்ளே போன பிறகு நார்மலாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அதை காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இதில் அந்த இது வந்து இப்போது உங்களுக்கு பிளாங்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்ம யூபிஐ பின்னு போட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சப்மிட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் பே ஆயிரும். பே ஆகி முடிச்சோடனே சக்ஸஸ்னு வரும். ஓகேவா? அண்டு பெய்டு சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா, நீங்கள் இந்த நேரத்தில் பேக் பட்டன் கிளிக் பண்ணவே கூடாது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு இது வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு இது ஐடி ரெடி ஆச்சுன்னு சொல்லி மெசேஜ் வரும். நார்மல் அந்த இதில் க்ரீன் கலரில் காட்டுவாங்க இப்போ பார்த்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜுமே ரிசீவ் ஆகும். ஓகேவா? நார்மல் மெசேஜில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஐடி பாஸ்வேர்ட். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டும் கான்டெக்ட் பண்ணலாம். கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட் எப்படி கான்டெக்ட் பண்ணுறதுனா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் 3 லைன் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அண்ட் காண்டாக்ட் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த டிஎன் பேன் சர்வீஸ் வெப்சைட்டில் நம்ம எப்படி நம்ம டேரெக்டாக செல்ஃபாக லாகின் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு என்டையர் ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறது, பேன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு பேன் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நம்மளோட ஏஜென்சி மூலமாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அண்ட் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வளர நாங்கள் உங்கள் கூட உறுதியாக இருப்போம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ கிளிக்காக நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.